கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபெலிக்ஸும் அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தையை விட்டார். திரு அஜித் குமார் அஜித்தையும் சூர்யாவுமே வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இல்லைனா கார் ஓட்ட போயிடுறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை? மூடிக்கிட்டு அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்கான வேலையை பார்க்கணும். அவங்க பயப்படாத ஓட்டு வேணாமா? குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருடைய ரசிகர்களுடைய ஓட்டு சேர்த்தா கூட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே தாண்டும் ஓட்டு, அவங்களோட ரசிகர்கள் ஓட்டு மட்டும். அதையெல்லாம் நீ சேர்த்து வாங்கணும்ல. வெக்கமே இல்லாமல் அஜித் விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் சுற்றுனீங்க, ஞாபகம் இருக்கா? அவரும் எங்களுக்கு வந்துட்டாரு, அவரும் எங்களுக்காக பேசியிருக்காரு. நீ எப்படி இவ்வளோ பேசுவீங்க? கட்சி அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தலைமை கண்டிக்க வேணாம். என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? மைக்க கூடிய அடி மண்டையில் புழக்க வேண்டியதானே? ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுக மிரட்டுவாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களை மிரட்டினாங்க. ரஜினி வரும்போது திமுக எதிர்கட்சிங்க, ஆளுங்கட்சி அதிமுக இருந்துச்சு. இந்த லூசு பசங்க இப்ப யாரை எதிர்த்து பேசுறாங்க? இப்ப இருக்க ஆளுங்கட்சியை தான் எதிர்க்கணும், ஆளுங்கட்சி தான் களத்துல இருக்கு அப்படின்னு தான் நீங்க எதிர்க்கிறாங்க. ரஜினிகாந்த் வரும்போது அதிமுக ஆட்சியில இருந்துச்சு. இந்த லூசு பசங்களுக்கு எவனா தட்டி எழுப்பி சொல்லுங்க. அப்ப மிரட்ட வேண்டியது யார்? மிரட்டி இருந்தா யாரு மிரட்டி இருக்கணும்? இவங்களுக்கு விவஸ்தையே இல்லையா? பட் இது இவ்வளோ பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயம் அவங்க கணிக்கலையா? இல்லை ரஜினிகாந்த் தானே சரி பேசிடுவோம் அந்த டோனில் போயிட்டாங்களா? அதாவது போட்டு போதை எதிர்ப்பு பற்றி பேசுனா விஜய், போதை எதிர்ப்பு பேசிட்டு போதையை போட்டால் ஆதவருதுன்னா, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னைக்கு சரக்கு